எனக்கே வாசிக்க கஷ்டமா இருக்கிற நோட்ஸ நீ ரொம்ப ஈஸியா வாசிச்சிட்ட. தேங்க்யூ மாஸ்டர். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. எஸ், யூ டூ பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். நீங்க எல்லாம் பியானோவை ஒரு பொழுதுபோக்கா கத்துக்கிறீங்க. ஆனா உஷா அதை ஆராதனையே செய்யறா. அது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? நம்ம கரெக்ட். இந்த எண்ணம் உங்க மனசுல எப்பவும் நிரந்தரமா இருக்கணும் மாஸ்டர். இந்த எண்ணம் மட்டும் இல்ல, உனக்குன்னு ஒரு தனி இடமும் என் மனசுல எப்பவும் இருக்கும். 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 ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ 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 ஹலோ. ஸ்டூபிட். ஹலோ. ஹாய் ஸ்வீட்டார்ட், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்யூ. என் போனை நீங்க இந்த நேரத்துல எதிர்பார்க்கவே இல்லைல்ல? போன் எதிர்பார்க்கல, உன்னதான் எதிர்பார்க்கல. இப்ப நான் ஏன் போன் பண்ணேன் தெரியுமா? உங்க பாட்டை கேட்கணும் தான். என்னது? பாடணுமா? போன்லயேவா? ஆமா, கண்டிப்பா பாடணும். அதுவும் இப்பவேதான். மானசீக மனைவி கேட்கும் போது மறுக்க கூடாதுதான். என்றும் வானவெளியில் இசைக்கும் கோயில் நான், மலரும் முள்ளும் மலரும் கனியும் கல்லும் கனியும். தேங்க்யூ டார்லிங். நீங்க மட்டும் பக்கத்துல இருந்தா உங்களை அப்படியே ஹாய் ஸ்வீட்டா, தூங்கலையா? தூக்கம் வரலையே. உஷாவா? என்ன இந்த நேரத்துல போன்? உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். காலையில கிளாஸுக்கு வரவல்ல, அப்ப பேசிக்கலாம். அது வரைக்கும் தாங்காது, இப்பவே பேசணும். என்னது இப்பவே? இப்பவேதான். ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, வரேன். உஷா, நீ இப்படி ஒரு எண்ணத்தோட தான் பழகிறேன்னு தெரிஞ்சிருந்தா அதை நான் இந்த அளவுக்கு வளர விட்டுருக்கவே மாட்டேன். அப்படின்னா இத்தனை நாளா என்ன புகழ்ந்தது, பாராட்டினது, பரிசு கொடுத்தது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நல்ல மாணவிய ஊக்கப்படுத்தி இருக்கேன்னு அர்த்தம். நான் அப்படி நினைக்கல நிர்மல். நீங்க என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறதா நினைச்சு உங்க மனைவியா மனசார வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு கிடைக்காம போயிட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது நிர்மல். உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உன் மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் காதலிங்கிற உரிமையில பேசின, இப்போ உங்க காதல பிச்சையா கேட்கிறேன் நிர்மல். தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கங்க. உஷா, காதலுங்கிறது ரெண்டு இதயங்கள் ஒன்னே ஒண்ணு விரும்பி உன்னோட ஒண்ணு ஐக்கியமாகணும். அதை வற்புறுத்தி கேட்கறதும் தப்பு, இறக்கப்பட்டு கொடுக்கறதும் தப்பு. நிர்மல், எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தே என்ன வளர்த்துட்டாங்க. நான் ஆசைப்பட்டும் கிடைக்காத ஒண்ணு இருக்குன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க நிர்மல். இந்த உலகத்துல உனக்கு பிடிச்ச எதை வேணும்னாலும் கேளு, எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுத்துடுறேன். ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாத. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு கிளாஸ்க்கு வந்துரு. காதலியா இல்ல, என்னுடைய மாணவியா.
தனி இடம் என் மனசுல இருக்கு. ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாது. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். உனக்குன்னு ஒரு தனி இடம் என் மனசுல எப்பவும் இருக்கு. ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாது. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். உனக்குன்னு ஒரு தனி இடம் என் மனசுல எப்பவும் இருக்கு. ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாது. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். நிர்மல், இப்படியே இருந்தா எப்படி? என்னால உஷாவோட சாவை மறக்கவே முடியல ராதா. மறக்க முடியாத சாவுதான். அதுக்காக வருத்தப்படலாம். கூடவே வா சாக முடியும். நீ நிலைமை தெரியாம பேசுறிய ராதா. நிர்மல், நீங்க உஷாவை காதலிச்சீங்களா? இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ மனசுல ஒரு நம்பிக்கையை உண்டாக்குனீங்களா? நோ, அவ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா பழகினேன். அத அவ தப்பா எடுத்துக்கிட்டா. கண் பார்வையை படிக்க தெரியாதவ காதல் பண்ணிட்டா. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? பைத்தியக்காரி. எலிய பிடிக்கிற அதே வாயால பூனை குட்டியையும் தூக்குது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ புரிஞ்சுக்கல. மனசுக்குள்ள அவளையே ஒரு ஆசைய வளர்த்துக்கிட்டா. அது ஃபெயிலியர் ஆன உடனே அதுக்கு முடிவும் அவளே தேடிக்கிட்டா. அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லையே. ஒரு நல்ல மாணவியை இழந்துட்டேன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களை எங்கேயே விட்டு வச்சா அப்புறம் நான் உங்களுக்காக வருத்தப்பட வேண்டி வரும். ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். கமோன் நிர்மல். என்ன வேணும்? வேலை வேணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இல்லையே. சரிங்க சார். இங்க டிரைவர் தானே இருக்குன்னு சொன்னாங்க சார். அது பக்கத்து வீட்டுல. எந்த வீடு தானே சொன்னாங்க. இல்ல பண்ணி போலாம். சார் நீங்க மனசு விட்ட செய்யலாம் சார். மனசு மட்டும் வச்ச பத்தாது, மாசம் சம்பளத்தை கொடுக்கணுமே. கண்டிப்பா அதுதான் வேலையே செய்கிறது. பணம் தானே முக்கியம். சார் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன் சார். எனக்கு கோயில் கட்ட பணத்தை வச்சுக்கிட்டு வேற வேலை ஒரு தேடிக்க. நீ போலாம். நீங்க வேலை கொடுக்குறேன் இடத்துக்கிட்டு போக மாட்டேன் சார். என்ன மேன், உண்ணாவிரதம் இருக்கிறியா? இப்படி அடம் பிடிச்ச வேலை ஒண்ணு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? தருவான் தருவான். என்ன தருவான்? ஒருத்தர் தருவான். யாருப்பா? புது ஃப்ரெண்டா? மண்ணாங்கட்டி வேலை வேணும்னு கழுத்து தருக்கான். நீயா? நீ எங்கப்பா இங்க? உஷா அம்மா இறந்த பிற்பாடு அங்க என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க தம்பி. நான் இப்ப நாயா அரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சார், இவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீ சொன்னா மாட்டேன், நான் சொல்ல போறேன். உன் டிரைவர் லைசன்ஸ் எங்க? அத அடமான வச்சுதான் 5-6 நாளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதை கூட அடகு பிடிக்கிறானா? ஆமா, அனுஷனை தவிர எல்லாத்தையும் அடகு பிடிக்கிறாங்க. இது ஒரு குவாலிபிகேஷனே போறோம். யூ ஆர் அப்பாயிண்டட். நம்ம காரை மட்டும் அடமான வச்சிடாத. என்னப்பா நிர்மல் கொஞ்ச நாளா மனசு சரியில்லாம இருக்காரு. ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு வரலாமா? மாங்காடம் கோயில் போலாமா? உங்களை அங்கேயே டிராப் பண்ணிட்டு நானும் நிர்மலும் மகாபலிபுரம் போறோம். நானும் மகாபலிபுரம் வருவேன். அங்காட்டம்மன் கோயில் என்ன இறக்கி விட்டுருங்க சார். எதுக்கு? வேலை கிடைச்சா வாரேன்னு ஆண்டிக்கிட்டேன். அதுக்கு தனியா ஒரு நாள் பஸ்ல போய் வேண்டிக்க. நாளைக்கு மகாபலிபுரம் போனோம். கார் ரெடி பண்ணு போ. நிர்மல், நிர்மல், என்னப்பா யோசனை? சாப்பிடுப்பா, சும்மா சாப்பிடு. கமான். சும்மாதான் சாப்பிட போறாரு. பின்ன என்ன காசு கொடுத்தா சாப்பிட போறாரு? என்ன அப்படித்தானே நிர்மல்? என்ன சொன்ன? என்ன நீங்க நான் ஒரு சின்ன ஜோக் அடிச்சாலே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இன்னைக்கு என்னடான்னா உண்மையில உட்கார்ந்துருக்கீங்களா? நிர்மலுக்கு அந்த வருத்தம் தீரலடா. ஏன் பழையபடி அவளையே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? அதை மறக்கணும்னு தானே இங்க வந்தோம். சாப்பிடுங்க நிர்மல். என்ன தைரியம் இருந்தா அவர் கூட்டி விடுவ. சொல்லுடி நிர்மல், யாருங்க? யார் நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? உங்களை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களே? அம்மா 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 அவர் வந்துட்டார் பாருங்களேன். பாபு, நீயா? எப்படி இருக்க? எங்க இருக்க? எங்கெல்லாம் ஏன் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? நீங்கெல்லாம் யாரு? கேட்டியாமா? கட்டின பொண்டாட்டிய பார்த்து புருஷன் கேக்குறாரு நீ யாருன்னு. இதுக்கு பிறகு நான் உயிரோட இருக்கணுமா? சொல்லுமா. அப்பா, இது என்ன குழப்பம்? அதான் எனக்கும் புரியல. சார், இவங்க ஒண்ணு மென்டல் கேஸா இருக்கணும், இல்லன்னா ஃப்ராட் பண்ற பொண்ணுங்களா இருக்கணும். இல்லன்னா என்ன போய் புருஷன் கிருஷ்ணன் சொல்லுவாங்களா? அட பாவி, என் மகளோட 3 மாசம் குடும்பம் நடத்திட்டு
இப்ப புதுசா ஒருத்தி கிடைச்சா இப்படி எல்லாம் பேசுறியே, நீ மனுஷனா? அட நிறுத்துமா, இவர் யாரும் நினைச்சு பேசுற நீ? இவரு என் புருஷன், நான் ஒரு பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. நீங்க புருஷன் என்ன வேணாலும் பேசலாம், தாலி கட்டின பாவத்துக்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தானே போகணும். இப்பவும் சொல்றேன், நீங்க 2 பேரும் ஏதோ பிளான் போட்டு வந்து என்ன சீட் பண்றீங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷன். எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? பெரிய மனுஷன் ஒருத்தர் கூட இருக்காரு, நேரா நம்ம வீட்டுக்கு போவோம். யார் சொல்றது பொய், யார் சொல்றது மெய்ன்னு அங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். என்னமா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா என்ன ஏதுன்னு அங்க போய் தான் தெரிஞ்சுக்குவோமே. வாங்க நிர்மல். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அத பாருங்க. ஆச்சரியமா இருக்க, என் போட்டோ இவங்க வீட்டுக்கு எப்படி வந்தது? இப்பதான் எனக்கே சந்தேகம் வருது. ஒருவேளை அந்த அம்மா சொன்னெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு. சொல்லுங்க நிர்மல், இவங்கள நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? இத்தனை நாள் பழகி நீங்களே என்ன சந்தேகப்பட்ட எப்படி? ஏமா, இந்த பொண்ணுக்கும் பாபுக்கும் கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? என்னப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? 6 மாசத்துக்கு முன்னாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ ஒரு இருதய நோயாளின்னு தெரிஞ்சதும் அவளை கைவிட்டுட்டு போயிட்டீங்கப்பா. உன்னை அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்த சொல்லல, பேருக்காவது பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதா? இத பாருங்கம்மா, நிச்சயமா நீங்க சொல்ற பாபு நான் இல்ல, என்ன நம்புங்க. இத பாருங்க, என்னோட வாழ பிடிக்கலன்னா அதை சொல்லிடுங்க. நீங்க ஏன் வேற ஆளு வீணா சாதிக்கணும்? ஐயோ, உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியலையா? நீங்க யாருன்னு இப்ப நிரூபிக்கிறேன். அம்மா, இவர் அவரு இல்லம்மா, வேற யாரோ. எதை வச்சு ஒரு பாபுலன்னு சொல்ற? என் கணவர் கையில அவர் பேரை பச்சை குத்தி இருப்பாரு, ஆனா இவர் கையில அது இல்ல. அதனாலதான் இவர் இல்லன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இனிமே இப்படி அவசரப்பட்டு யாரையும் குழப்பாதீங்க. சாரி நிர்மல், கொஞ்ச நேரத்துல நான் இப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட். இப்ப குழப்பம் தீர்ந்தது இல்ல. அம்மாடி, ஆளை விடு. வாங்க.